உங்களுக்கு கால் மதமதப்பா இருக்கா, இடுப்பு பகுதியில இருந்து பின்னங்கால் வரையும் காலை இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கா, காலில் கரண்ட் சாக்கடிச்ச மாதிரி இருக்கா, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நரம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் அதுக்கான காரணமா இருக்கும். இந்த பிரச்சனையை தான் சியாட்டிகா பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சரி செய்யறன்றதை வாங்க பார்ப்போம். இதுதான் புட்டப்பெரு நரம்பு அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது சியாட்டிகா நரம்பு போகக்கூடிய பாதை. இந்த அழுத்தத்தின் மூலமாக இந்த சியாட்டிகா நரம்பை தூண்டி விடுறோம். இந்த புட்டப்பெரு நரம்புல தேவையான அழுத்தம் கொடுக்குறோம். இந்த கீழிருந்து மேல் நோக்கிய அழுத்தத்துல 2 வருமங்களை நம்ம தூண்டி விடுறோம். ஒன்னு மொழி பொருத்த வருமம், இன்னொன்னு துண்டு வருமம். இந்த 2 வருமத்தையும் இந்த தடவல் மூலமா நம்ம ஆக்டிவேட் பண்றோம். நெக்ஸ்ட் அந்த மொழியாலம் மடக்கி வச்சு அந்த மொழி பொருத்த வருமத்துல தேவையான அளவு நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். மேலிருந்து கீழ் நோக்கி கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தத்துல முக்கியமான 2 வருமங்களை தூண்டி வரும். ஒன்னு மண்ணை அடங்கல், இன்னொன்னு உப்பு குற்றி வருமம். இந்த உப்பு குற்றி வருமத்துல தேவையான தடவல் கொடுத்து அதை தூண்டி விடுறோம். கரண்டைக்கால் நரம்பத்தான் நம்ம உப்பு குற்றி வருமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வரும புள்ளிகள் எல்லாம் நம்ம தூண்டி விடுற மூலமாக நம்ம சியாட்டிகா பிரச்சனை முழுசா சரி செய்யலாம். அடுத்து கட்டை விரல் மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தத்துல விசை நரம்பை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். நெக்ஸ்ட் கீழிருந்து மேல் நோக்கி செய்யக்கூடிய இந்த அழுத்தத்துல உள்தொடை வருமத்தை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். முனிங்காலில் உள்ள 4 கண்ணு வருமங்களை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். நெக்ஸ்ட் சில்லு வருமத்தை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். கால் கவளி வருமத்தை ஆக்டிவேட் பண்றோம். கால் மணிபந்த வருமத்தை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அடுத்து கால் பாதத்துக்கு போகக்கூடிய மீடியல் பிளான்டார் நர்வை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். குதிங்காலையும் கால் பெருவரலையும் இணைக்கக்கூடிய இந்த எலும்பு அமைப்புல தடவல் செய்யற மூலமாக நம்ம முதுகெலும்பு பிரச்சனையும் சரி செய்யறோம். நெக்ஸ்ட் காலில் உள்ள அனைத்து கவலைகளையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடுறோம். இப்ப நம்ம பார்க்க போறது கால் பாதத்துல 1 முத்து தாமரை இடங்களை நம்ம தூண்டி விடுறோம். 2வது சக்தி கூறு இடங்களை ஆக்டிவேட் பண்றோம். 3வது உள்ளங்கால வெள்ளை வருமத்தை ஆக்டிவேட் பண்றோம். இதுக்கப்புறம் பிளண்டார் பெஸ்டிஸ் அப்படின்ற தசைநார் பகுதியை நம்ம நல்லா அழுத்தி விடுறோம். இந்த வர்ம புள்ளிகளை அனைத்தையும் தூண்டி விடுற மூலமாக காலில் எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட்டா சரி செய்யலாம்.